ஹார்ட் அட்டாக் போன்ற இதயம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நிறைய கேள்விப்படுகின்றோம். அவற்றிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள அக்குபங்க்சர் வழிமுறைகள் என்ன இருக்கின்றது? அக்குபங்க்சர் மருத்துவத்தில் நம்ம இதயத்தை நெருப்போடு ஒப்பிடுவோம். அதாவது இதயத்தோட இயக்கத்தை நெருப்போட இயக்கத்தோடு ஒப்பிடுவோம். இப்போ ஒரு விறகு அடுப்பில் சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே நெருப்பு விறகுலேருந்து தானே, அதாவது விறகை பிடிச்சிக்கிட்டு தானே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போது நெருப்பு எரிகிறதுக்கு ஒரு பிடி தேவைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த விறகு அடுப்பில் தீயை கூட்டணும்னாலும் குறைக்கணும்னாலும் அதை விறகு மூலமாக தானே பண்ண முடியும். அதாவது தீயை குறைக்கணும்னா 2 விறகை உருவி வெளியே போடணும், தீ அதிகமாக்கணும்னா அதே 2 விறகு எடுத்து உள்ளே போடணும். நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நெருப்பு எதை பிடிச்சிக்கிட்டு எரியுதோ அதுதான் அந்த நெருப்போட இயக்கத்தை தீர்மானிக்கும். அதை வச்சு தான் அந்த நெருப்பை கட்டுப்படுத்தவும் முடியும். அதே மாதிரி தான் இதயம்ங்கிற நம்மளுடைய நெருப்பு சக்தியை கொண்டு இயங்கக்கூடிய உறுப்புக்கு ஒரு விறகு மாதிரி இருக்கிறது தான் நம்ம கல்லீரல், லிவர். கல்லீரலை அக்குபஞ்சர் மருத்துவத்தில் மரம்னே தான் சொல்லுவாங்க. இதயத்தோட இயக்கத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது கல்லீரல் தான். கல்லீரல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இதயம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, நெருப்பை நம்ம நேரடியாக தொட்டு அதில் மாற்றங்கள் பண்ண முடியாது. இப்போ நெருப்பு எரியுது, அதை அணைக்கணும்னா ஒன்று தண்ணியை ஊற்றணும், இல்லை அது மேலே மண்ணள்ளி போடணும், இல்லை இப்போ சொன்ன மாதிரி அது எதை பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோ அதை குறைக்கணும். அதே மாதிரி தான் இதயம்ங்கிற நெருப்பு சக்தி உறுப்பு ஆரோக்கியமாக இயங்கணும்னா நேரடியாக இதயம் சார்ந்து ஒன்றும் பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எந்த உறுப்பெல்லாம் ஆதரவாக இருந்துக்கிட்டு இருக்கோ அதையெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிட்டாலே போதும். அந்த வகையில் நம்ம சிறுநீரகம், நுரையீரல், கல்லீரல்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆதரவை இதயத்தோட இயக்கத்துக்கு தந்துட்டு இருக்கக்கூடிய உறுப்புகள். இந்த உறுப்புகளுடைய ஆரோக்கியத்துக்கான விஷயங்களை சரியாக செஞ்சாலே இதயத்தை பற்றி நமக்கு எந்த கவலையும் அவசியம் இல்லை. அதில் முதல்ல வர்றது கல்லீரல் தான். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை, ஒவ்வொரு நாளும் நம்ம இரவு தூக்கத்தை சரியான முறையில் பேணிக்கிறது தான். தூக்கம் சரியாக இருந்தால் மட்டும்தான் கல்லீரலுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். மற்றதெல்லாம் அப்புறம்தான். அதனால் இதய நோய்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும்னா முதல்ல தினமும் நைட்டு சீக்கிரமே தூங்க போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். தூக்கம் வருதோ இல்லையோ நாம் தூங்குறதுக்கு போயிடணும். தூக்கத்துக்காக காத்திருக்கணும். தூக்கம் ஒன்றும் நம்ம கூப்பிட்டோன்னே வரக்கூடிய விஷயம் இல்லை. அது இறைவன் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு அருள். சரியான சூழல்களில், அதாவது ஒரு இருட்டு சூழலில் விருப்பத்தோட பிரார்த்தனையோட நம்ம தூக்கத்துக்காக காத்திருக்கணும். தூக்கம் வர வரைக்கும் நான் டிவி பார்க்குறேன், மொபைல் பார்க்குறேன்னு இருக்கக்கூடாது. ஒரு நாள் சரியான தூக்கம் இல்லாட்டி கூட அது நம்ம கல்லீரலுக்கும் இதயத்துக்கும் பாதகமான விஷயம்தான்.